இங்கே பாருங்க ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொயகா பாருங்க. இது இடம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இங்கே பாருங்க. காலையில் கொயகா வந்து அந்த ஒரு ரகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரகத்தில் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா நாடு வகை மூட்டை வந்து நம்ம நாடு வகை மூட்டை எடுத்துன்னு வந்து ஆயத்தில் வச்சா வந்து சொன்னாங்க. நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண ஒரு 3 மூட்டை வைக்க போகிறாங்க. ஆயத்தில் வைக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து குஞ்சு பொறிக்கும் போது சண்டை கிராஸ்லாம் வந்து சொன்னாங்க. எப்படின்னு தெரியல, நீங்கள் டிஃப்ரென்ஸாக சொன்னீங்க. இந்த மாதிரி கடையில் வாங்கி போய் வச்சுருங்க, உங்களுக்கு குஞ்சு கொஞ்சம் கரெக்டாக படிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர்சாக்கு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புறா வாங்கலாம்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா வாங்குது, அந்த பானையில் ஒரு புறா வாங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை புறா கைஸ் நம்மளை பார்த்த உடனே பயந்து அப்படியே செம்மையாக பறக்குது கைஸ். சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது பாஸ். இந்த மாதிரி பாருங்க அப்படியே சும்மா சல்லுன்னு பந்து மேலே வந்துச்சு கைஸ். பாருங்க எல்லாமே ரவுண்ட்ஸ் தான் இருக்குமா. காலைல தந்து விட்டா நைட்டு தான் வீட்டுக்கு வருமா கைஸ். பாருங்க பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த புறாங்களை பாருங்க மொத்தம் வந்து ஒரு 20 பேர் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரவுண்ட்ஸ் போயிருக்கு, வெளியே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 தான். ஏன்னா வந்து இதெல்லாம் பேரண்ட்ஸ் இதெல்லாம் முட்டை போட இருக்க மட்டும் இங்கே இருக்குது பாதுகாப்புக்காக. மிச்சதெல்லாம் ரவுண்ட்ஸ் போயிருக்கு பாருங்க. வெள்ளை புறா அப்படியே வந்து கோயில் புறா மாதிரி கலர்லாம் இருப்பாருங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.